மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாட்டில் புதிய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் நம்மோடு இருக்கிறார். அது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பணி என்னவா இருக்கும்? இல்லை, கடந்த 3 நாட்கள் நடைபெற்ற மாநில மாநாட்டில் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு மிக பெரும் கட்சியாக வளர்த்தெடுப்பதற்கான பல்வேறு திட்டங்களை, கருத்துக்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவான வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இது பொதுவாக தேர்தலை ஒட்டிய ஒரு பிரச்சனை. பொதுவாக தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மீது தொடர்ந்து நாங்கள் மாநில அரசாங்கத்தை எடுத்து போராடிட்டு தான் இருக்கோம். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை பாரபட்சமாக நடத்துவது, நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுவது. உதாரணத்துக்கு பெஞ்சல் புயலில் விழுப்புரம், கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் சுத்தமாக எந்த விதமான நிதியுமே அவங்க கொடுக்கல. நிதியில் பாரபட்சம், மாநில அரசாங்கத்துடைய அதிகாரங்களை பறிப்பது போன்ற பல்வேறு மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுகிற போது மாநில அரசாங்கத்தின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் மக்களுக்கு ஆதரவான சாதகமான பல திட்டங்களை நிறைவேற்றுகிற போது அதை வரவேற்கிறோம். மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை, சட்டங்களை, திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிற போது அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் போராடுவது என்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை. அந்த அணுகுமுறை என்பது தொடரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஒரு ஆபத்து என்கிற ஒரு சூழலில் பாஜக தற்போது ஆட்சி நடத்துகிறது, தொடர்ந்து விமர்சனம் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அதற்கு எதிரான போராட்டங்களை இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக முன்னெடுக்கணும். இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் அது. அவங்க மணிவாதம் தான் அவர்களுடைய அடிப்படையான சட்டம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்திய நாட்டு மக்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இந்திய அரசியல் சாசனம் தான் இருக்கக்கூடியதில் சிறந்த அரசியல் சாசனம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்கிற உன்னதமான நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் எந்த விதமான சமரசமும் மற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் இதற்கு ஆதரவான சக்திகளை இணைத்து கொண்டு சுயேட்சையாகவும் கூட்டாகவும் அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் சாதிய உணர்வுகள் என்பது தொடர்ச்சியாக மேலோங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதற்கு எதிரான போராட்டங்களை ஈடுபடுறது பார்த்தீங்கன்னா, இல்லை, சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை கொடுமைகள், இது போன்ற பிரச்சனைகளில் ஏற்கனவே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட எங்களுடைய அமைப்புகள் மூலமாக ஏராளமான போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். நிச்சயமாக சாதிய பாகுபாடு, சாதிய ஒடுக்குமுறையை ஏற்றிக்கொள்ளவே முடியாது. அதை எங்கெங்கெல்லாம் அத்தகைய கொடுமைகள் முன்னுக்கு வருகிறதோ அங்கேயெல்லாம் முதலில் நிற்கக்கூடிய கதாநாயகனாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதில் இன்னொரு முக்கியமான அம்சம், பஞ்சமி நிலம் என்பது இதுவரைக்கும் மீட்கப்படாமல் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பல அரசு ஆணைகள், பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் வந்ததற்கு பிறகும் 1 ஏக்கர் நிலம் கூட மீட்கப்படவில்லை என்கிற குறைபாடு என்பது இருக்கிறது. ஆகவே பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் நேரடியாக களத்தில் இறங்கி நிலத்தை மீட்பது என்கிற முடிவுக்கு இந்த மாநாட்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கான போராட்டத்தை தொடங்குவோம். ஐயா, பார்த்தீங்கன்னா திமுகவுடனான ஒரு முரண்பாடு இருக்கிறதான ஒரு தொடர்ச்சியான ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்ய போகிறீங்க? அது என்ன ஏதாவது? இல்லை, முரண்பாடெல்லாம் இல்லை, புரிதலில் இருக்கிற பிரச்சனை தான். அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நாங்கள் நேரடியாக திமுக தலைமையை சந்தித்து நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியது, அந்த மாதிரி பேச வேண்டியது, அரசின் அணுகுமுறையில், காவல்துறையினுடைய அணுகுமுறையில் எப்படிப்பட்ட சட்டவிரோத ஜனநாயக விரோதமான ஒரு நிலைப்பாடு இருக்குது, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும், அதை அவங்கள்ட்ட உரிய முறையில் விளக்குவோம்.